கரெக்டா கவட்டிக்கு நேரம் உட்காருது வரியா? பப்புடு பிரிக்கிறாரா? ஒத்தடியிலே கீழே விழுந்துருச்சாப்பா. இதுல இருந்து உங்க பவர் எங்களுக்கு தெரியும். ஓ பாட்டி நல்ல பாட்டிதான். ஓ பாட்டி நல்ல பாட்டிதான். ஓ பியூட்டி என்ன பியூட்டிதான். சின்ன இடையாட்டி சில பையன்களை மாட்டி மின்னலிடையாட்டி செழு மஞ்சள் நிலஞ்சை கிழவே. ஓ பாட்டி நல்ல பாட்டிதான். ஓ பியூட்டி என்ன பியூட்டிதான். காத்திருந்தால் கண்மணியே பஸ் கிடைக்கும். காதலிச்சா பொன்மணியே கிஸ் கிடைக்கும். கிஸ் கிஸ் கிஸ். கைவிடுவான் கண்ணீரை பள்ளவன் தான். கை கொடுப்போம் நாங்கள் எல்லாம் நல்லவன் தான். நிலை போல் நாங்கள் வந்தாலே உனக்கே கூச்சமே. கடைக்கண் பார்வை பட்டாலே கிடைக்கும் மோட்சமே. உங்களோடு கலகலனு உங்களோடு பலபலனு இளமீச வச்ச ஆம்பளைய ஆசை வச்சோம் பாவா. ஓ பாட்டி நல்ல பாட்டிதான். ஓ பியூட்டி இல்ல பியூட்டிதான். ஹாய் ஹாய் மேடம், எக்ஸ்கூஸ் மீ. ஏன் மூஞ்சி பியத்தின நாய் மாதிரி இருக்கு? ஹலோ மேடம், உங்களை ஐ எம் சாரி. அந்த வேகத்தில் உங்களை கவனிக்காமல் இடிச்சிட்டேன். ஐ எம் சாரி, கோச்சுக்காதீங்க. உங்களை அடியே சவுட்டு முட்டை. இங்கே வர்றியே உன் புருஷனை பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே வாருங்க, என்ன வருங்க. இங்கே வாரின்னுக்கிட்டு இருக்கேன், அங்கேயே வாங்க. சூர்யா உன்னை பொச்சரிச்சு உன்னை எச்சரிக்கிறேன். ஒருத்தன் மதிச்சு பேசுறோம்ல, அப்புறம் இங்கே வாக்கணுமா இல்லையா? மாமா நீங்க ஒண்ணுக்கு போயிட்டு வாங்க மாமா, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னது என் வாயில ஐ எம் சாரி. பொம்பளை பிள்ளை பேசும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணி மதிக்கணும். அவங்க ரெண்டு பேருமே முள்ள மாதிரி போயிடுங்க. ஆமா, இவரு முடிச்சு வைக்கி. உங்களை சொல்லலையா, நீங்க போங்க. அப்பா நான் என்ன ஐயா, நீ போப்பா, திருவளத்தியா போங்க. ஏப்பா இந்த பிள்ளை விட்டு நான் எப்பறம் போறது? ஏய் போப்பா, உள்ள அவங்க அம்மா இருக்கு. சொல்லனால போறேன். மாமா போயிட்டு வாங்க மொத. சும்மா இருக்கமா, அப்ப பேக்க தூக்கி எறிஞ்சு விடுவேன். நான் கேக்குறேன், அந்த பேக்கல ஒன்னு அடிச்சு விடுவேன். நீங்க எங்க இருக்க? நீங்க சும்மா விளையாடுக்கு சொல்லுவீங்க. வீம்புக்கு செஞ்சு விட்டானா என் குணம் தெரியும்ல. ஐ எம் சாரி மேடம். என்ன சாரி? வந்த வேகத்துல உங்களை கவனிக்கல, தெரியாம அடிச்சு விட்டேன். என்ன அப்படி என்ன உங்களுக்கு வேகம்? நான் கேக்குறேன். தெரியாம ஒரு பொம்பளை புள்ள ஆடைக்கு வந்து இடிச்சோட எட்டி உதைக்கிறது வேற. கவனிக்கணும். என்ன அப்படி என்ன கவனிக்க? அப்படி என்ன வேலை பார்க்க போறீங்க நீங்க? உங்களை நான் இடிச்சது தப்புன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். சரி, தப்பா நினைச்சுக்காதீங்க, கவனிக்கல, கோச்சுக்காதீங்க. ஐ எம் சாரி, கோச்சுக்காதீங்க. சாரி கேட்டா அது சரியாயிருமா? அங்க பார்த்து தாய்மார்களை கேட்டு மன்னிப்பு கேட்டு போங்க. ஆமா, அங்க தாய்மார்களை பார்த்து மன்னிப்பு கேட்டு போங்க. ஆமா, அங்க தாய்மார்களை நீங்க இடிச்சது வேற இல்லாம உங்களுக்கு கண்ணாடி வேற. ஏன் இடிக்கிறதுக்கு கண்ணாடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல உங்களுக்கு கண்ணெல்லாம் தெரியுமா? இடிச்சது தப்புன்னு சொல்லிட்டேன், அதோட பிரச்சனை முடிச்சிடறேன். இங்க பாருங்க, பேச்ச நீங்க அதோட நிப்பாட்டிக்கினா சரி. இந்த பொம்பளை பிள்ளை இடிச்சது வேற, அந்த பாட்டு வேற ஒண்ணு பாடுங்க பாத்தீங்களா? வந்து ஊர்ல வந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்க. ஆமா, மன்னிப்பு கேட்டுட்டு உங்க வேலையை பாருங்க, நான் ஏன் வேலையை பாருங்க. அது நியாயமான விஷயம். ஏன்னா நள்ளிக்கோட்டை கிராமத்துக்கு மாமா ஐயா மன்னிப்பு கேட்டு வேலை. சந்தோஷம். கிராமத்தார்கள் நம்மளை கூட்டிட்டு வந்தாங்க. அதனால கிராமத்தார்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறது நியாயமான விஷயம். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பெரியவர்களை உட்காந்துருக்கீங்க, தாய்மார்கள் உட்காந்துருக்கீங்க. ஆமா, நானும் சிந்துஜாவும் தப்பு பண்ணிட்டேன். என்ன சொன்னீங்க? நீ நானும் தப்பு பண்ணதை சொல்லணுமா இல்லையா? தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லாதீங்க, அது வேற மாதிரி அவங்க ஏத்துப்பாங்க. என்னது? நீங்க வேற மாதிரி கொஞ்சம் மாத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் எப்பயுமே உண்மையை தான் பேசுவேன். உன்ன மாதிரி பிராடு நினைச்சியா? என்ன பிராடு? என்ன பெரியவர்களை உட்காந்துருக்கீங்க, நானும் சிந்துஜாவும் ஏதோ தப்பு பண்ணிட்டா, எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க. பெரிய மனுஷு பண்ணி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் மன்னிச்சிருங்க. ஒரு தடவை தான் பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்கள் எந்த தப்பும் பண்ணல. ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டோம். ஒரு தடவை பண்ணா 2 தடவை பண்ணா. இப்ப பாருங்க, நீ என்ன கல்லோட அடிக்க போறாங்க. என்னது? ஏங்க தப்பு பண்ணோம்னு சொல்லாதீங்க. அது இதுவா இருக்கு. என்ன இதுவா இருக்கு? என்னடி இதுவா இருக்கு? ஒத்துக்க. தப்பு பண்ணா ஒத்துக்கிறேன். அந்த மன தைரியம் வேணும். நீங்க அடிச்சீங்களா நான் அடிச்சனா? நான் ஒரு தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்குவேன். எப்பொழுதுமே நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்குவேன். ஒத்துக்கிறேன். உன்னை ஒத்துக்க வைக்கிறேன் இந்த மேடையில. என்ன நான் தப்பு பண்ணவே இல்லையே. உன்னை அடிச்சது யாரு? என்ன அடிச்சது நீங்க. நான் தானே. ஆமா. இப்ப எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய நான் இடிச்சிருக்க கூடாது. தப்பு தானே. நான் ஒத்துக்கிட்டேனா? அதே மாதிரி என்னை இடிச்சது யாரு? நான் தான். அப்புறம் என்ன மசித்துக்கு சொல்றேன் நான் தப்பே பண்ணலன்னு? ஒரு ஆம்பளை ரோட்ல இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை அடியே காலைல சம்பளம் கிடைக்காது, காலை காசுனா பிய தின்னுவா.
விளங்காச்சி இருக்கி ஆளு முகரைகளும் பாரு. ஏய் உன்னால போமா. ஒரு ஆம்பளை பிள்ளை இடிச்சு விட்டு உன் பகுமான மயிரா பேசிக்கிட்டு இருக்க. இதுல ஊர்ல வேற மன்னிப்பு கேட்க சொல்ற. ஒரு ஆம்பளை காலில் நீ விழுந்து மன்னிப்பு கேட்டு போமா. யாரு ஒரு ஆம்பளை கால ஆளுங்கமா? அந்த பழக்கமே எனக்கு ஃபர்ஸ்ட் கிடையவே கிடையாது. என்ன கிடையாது? ஒரு ஆம்பளைய மதிக்க தெரியல, ஒரு ஆம்பளைட்ட எப்படி பேசணும் விவசாய தெரியல, அது ஒரு பொம்பளைட்ட எப்படி பேசணும் தெரியல உங்களுக்கு. நான் எவ்வளவு டீசெண்டா நாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு நான் தப்பா தவற வச்சேன். எடுவட்ட முட்டை உனக்கு அறிவு இருக்கு. அடி சோத்த தின்றியா பிய தின்றியா? நீங்க யாரை கேக்குறீங்க? அப்படிலாம் உன்னை நான் கேட்பேனா? கேட்க மாட்டேன். ஏன்னா பெண்களை நான் மதிக்கிறேன். உனக்கெல்லாம் அறிவு இருக்கல, அறிவு அவிச்சு தின்னிட்டியா அப்படின்னு நான் கேட்பேன். ஆனா கேட்க மாட்டேன். நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் தான். ஏண்டி புத்தி கட்ட மவள உன்னை கேட்க மாட்டேன். நீங்க கேட்டுறீங்க. அப்படிலாம் உன்னை கேட்பேனா? ஆளுகளும் ஜெயிச்சுகளும் பாரு. பிள்ளைய போய்த்தாங்கன்னா புளி முட்டையை வச்சு வச்சிருக்காங்க. அங்க இருந்து வந்துட்டாங்க. சுள்ளுமுக்கு தொறிச்சு போங்க பாத்துக்க பாருங்க. என்னது ஒரு விஷயம் கேட்டுங்க. ஆம்பளைக்கு மதிச்சு மதிய கொடுக்குற ஒரே பொம்பளை பிள்ளைனா அது யார்ட்டாலும் கேட்டு பாருங்க. இது இந்த சிந்துஜா மட்டும்தான் பேர் வச்சிருக்காங்க பாரு. பொம்பளை பிள்ளைக்கு ஒவ்வொரு வீட்லயும் பொம்பளை பிள்ளைகளுக்கு பேர் எப்படி வைப்பாங்க? காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி இப்படி பேர் வைப்பாங்க. இந்த பிள்ளைக்கு பேர் பாருங்க சிந்துச்சா டவுசருக்குள்ள தொங்குச்சாங்க. பேர் வச்சிருக்காங்க பாரு. எவ்வளவு ஒரு அழகான பேர். எங்க பெத்தவங்க எனக்கு எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க தெரியுமா? சிந்துஜா உன்னை பெத்ததுக்கு உங்க அப்பா அத்தா தள்ளி படுத்திருக்கலாம். எதுக்கு இப்படி ஆளுகளும் மோகரைகளும் பாரு. பெண்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க மூத்திர தாங்க கூடிய அப்பயாவது உனக்கு அறிவு வருதான்னு பாப்போம். விளங்காச்சி இருக்கி பேச்சா பாரு. பேச்ச ஒரு ஆம்பளைட்ட எப்படி பேசணும் விவசாயம் தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி எல்லாம் பேசிய இதெல்லாம் ஊருக்கு ஆகுமா இல்ல வீட்டுக்கு தான் ஆகுமா? ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நீங்க இவ்வளவு திமிரா பேசுறீங்களே. நான் வந்தேன் உங்களை ஏதாச்சும் நான் பேசுறேனா? அறிவு இருக்கா வெக்க இருக்கா சூடு சொன்ன ஏதாச்சும் நான் கேட்டேனா? நீ நல்ல பொம்பளை பிள்ளை வந்தது வராதமா உனக்கு வெக்க இருக்கா சூடு இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க அறிவு இருக்கா சூடு இருக்கா சொரணம் இருக்கா இல்ல பிய தின்றியா எதா வேணா கேளு. ஏங்க நான் கோவம் பண்ண மாட்டேன். நீ சுருட்டி அடிக்கிறியா அடி, நான் வாங்கிக்குவேன். காரிக்கிட்டு துப்புறியா துப்பு, அதையும் நான் வாங்கிக்குவேன். நாங்கெல்லாம் கோபப்படவே மாட்டோம். கோபப்படுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ செருப்டி அடிச்சனா எனக்கு ஒத்தனை கொடுத்த மாதிரி, காரிக்கிட்டு துப்புனா பன்னீர் தெளிச்ச மாதிரி. எனக்கு சோழி முடியணும். காரியம் முடிகிற வரைக்கும் கழுத காலை பொடின்னு இருக்கியா? காரியம் பெருசா வீரியம் பெருசா என்னது உனக்கு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இப்ப பேனை உடைக்க போறேன் பெட்டிக்கார. என்னது அவரு திருப்பினா உங்களுக்கு என்ன பண்ணுது? என்ன பொம்பளை பிள்ளைய போறாம என்னது போறாம? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மறுபடியும் சொல்றேன். நான் ரொம்ப டீசென்டான ஆளு. இந்த டச் பண்ணி பண்றது பாருங்க. என்னது என்னை பத்தி அருண் மாமாட்ட கேட்டு பாருங்க. ஏன் அவர் தான் புரோக்கரா? உயிரிலும் அவர்தான் வேலை பார்த்தது. சரி ஒத்துக்கிட்டா சரி. அதனால ஒண்ணு இங்க பாருங்க. அவர்கிட்ட கேட்டு பாருங்க. நான் நின்னு பேசினா பேசிட்டே இருப்பேன். அப்புறம் கோவம் வந்துருச்சுன்னா என்ன? நல்லா பேசு. நீ என்னதான் பேசுற நானும் பாக்குறேன். யாவுனா நாங்க நின்னு பேசிவிடுவோம். என்னத்த பேசி நீ கிழிக்க போற? இந்த மேடையில உன்கிட்ட பேசி நான் தோத்துட்டேன்னா இந்த மேடையில உனக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு போறேன். வாங்க அப்படி பேசி பாப்பா. அப்படி என்ன பேசுறேன்னு பாப்பா வாங்க. பொம்பளை பேசுனா அட்டை தரத்தரம் சொல்லிருக்கேன். ஆம்பளை பேசுனா அட்டை தரத்தரம் சொல்லிருக்காங்க. எங்கயாவது ஆம்பளை பேசி பிரச்சனை வந்திருக்கா பொம்பளை பேசி பிரச்சனை வந்திருக்கா? இருங்க மத. ஏன் கத்துறீங்க? இங்க கரண்ட் பிரச்சனை கத்தோடி போயிட்டு போகுது. இருக்கட்டும். இல்ல எனக்கு இருட்டு எனக்கு ஆகாது. எனக்கு என்னது இருட்டுனா எனக்கு ஒரு மாதிரி ஆகும். அப்படி சொல்ற பொம்பளையில மட்டும் நம்பவே கூடாது. ஏங்க அருண் மாமா மேல சத்தியமா எனக்கு அது பார்த்தல ஒரு மாதிரி ஆகும். என்ன பயமா இருக்கு? இது வாமா. ஒரு பொம்பளை புள்ள ஆம்பளைட்ட மரியாதை குறைச்சல பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க. உருட்டுனா ஆகாது முகதுனா ஆகாது. ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட ஆம்பளை வந்து அடக்குடக்கமா பேசி பழகுங்க. நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா இந்த சிந்திஜா கிட்ட இருந்து தானா மரியாதை வரும். இன்னைக்கு ஒரு நல்ல நேரம். என்ன பெண்கள் அதிகமா உட்கார்ந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. பாப்ளா இதெல்லாம் பேசாதீங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம். பெண்கள் நீ பேச மாட்டீங்களா? இல்லன்னு வையேன் பரட்டுன்னு ரெண்டா கிழிச்சு இந்த பக்கம் தொங்க விட்டு விடுவேன். ஆமா நீங்க அப்படியே கிழிச்சு ஒரு பொளந்து தள்ளிட்டீங்க நீங்க. ஆமா நீங்களும் வந்துருவீங்க அப்படியே. ஆமா போங்க. போட்டா மத. ஆளு மண்டைகளும் பாரு பெருச்சாலி மண்டை மாதிரி. மாமா ஏய் நைஸ் மண்டை. யாரு அந்த ஆளுக்கு பொம்பளை கிடைக்கல. அந்த ஆள் எது சொன்னாலும் சரி சரின்னு பாப்பல. அப்ப நீ தேவையில்லாம பேசி வம்பு வக்கட்டி வாயை கொடுத்து முழுக பண்ணாகாத. நீ அதுக்கு தான் அலையறியா? ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு தூரம் பேசுறிய, ஆம்பளைட்ட பேசி ஜெயிக்க போறீங்கறிய, என்னத்த பேச போற? நான் கேக்குறேன் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நீங்க இவ்வளவு பேசுறீங்களே. பெண்கள் எப்பொழுதுமே மதிக்கிறாள். நான் ஆம்பளை போய் மதிக்கிறாள். ஏன் தெரியுமா? ஒட்டுமொத்த ஆண்களையும் சேர்த்து தான் சொல்றேன். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பெண்கள் வந்து நம்ம சர்வசாதாரணமா பேசுவோம். பாத்திருக்கியா? வீட்டுல பொம்பளை பிள்ளை என்னையா வேலை பாக்குதுங்க? மிஞ்சி போனா குழம்பு வைக்குதுங்க, இல்லைன்னா வீடு வாசல்களை கூட்டுதுங்க. அப்படிதான் சும்மா சர்வசாதாரணமா பேசுவான். பெண்களை எப்பொழுதுமே அப்படி பேசாதீங்க. ஒரு நாளைக்கு வீட்டில் உட்காந்து வேலை பார்த்து பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு அது பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டில் சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பெண்கள் துணி துவைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த அளவுக்கு சிரமப்பட்டு வீட்டில் வேலை பார்க்குறாங்க. ஒன்றும் கிடையாது. என் தம்பி இப்போ மைசெட்டு போகிறாரு, இதெல்லாம் ஒரு வேலையா? அதுக்கு நான் அமர்த்தி போட்டு போயிடாதப்பா. இதை விட ரொம்ப சிரமமான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை.
யாருக்காவது தெரியுமா? என்ன வேலை? எனக்கு தெரியாத வேலையா? 100 நாள் வேலை. ஆமா, அது எவ்வளவு சிரமப்பட்டு வாக்குறாங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போதே பாருங்க, பரமபதம், தாயக்கட்டை, பேன் சிப்பு, சினுக்கடி எல்லாத்தையும் கொண்டு போய் உட்காந்துக்கிட்டு வேலையெல்லாம் பார்க்கறது இல்ல. அங்க உட்காந்துக்கிட்டு பேன் பார்த்துக்கிட்டே ஊர் புறணிய பூரா பேசுறது. அதை எப்படி பேசுவாங்க? அந்த பச்சை லைட் அடிக்காதீங்க தம்பி, பப்புனு கொத்த கண்ணு தெரியாது. பச்சை லைட் அடிக்காதீங்க. ஊர் புறணி பேசுவா பார்த்திருக்கியா? ஒரு தாய்மார்கள் முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பின்னால் ஒரு தாய்மார்கள் பின்னால் உட்காந்துக்குவாங்க. மண்டை மசத்தை விரிச்சு போட்டு ஊர் புறணி பேசுவாங்க. என்னடி ராக்காயி, உனக்கு இந்த விவரம் தெரியுமா? இந்த கறிக்கடைக்காரன் இருக்கான்ல, அவன் தாண்டி சிந்துஜாவை வச்சிருக்கான். இங்க பாருங்க, நான் ஓரளவு நான் பொறுமையா இருப்பேன் சொல்லிட்டேன். அப்ப ஊர் புறணி பேசுறது நீங்களா இல்ல நாங்களா? பாருங்க, சுத்து போட்டாலும் தாய் மகன் புறணி பேச வராது சொல்லிட்டேன். சுட்டு போட்டாலுமா வாயில வசம் வச்சு தைக்க. மாப்பிள்ள வேகத்துல சொல்லுமா? வாய் நல்ல வாய். என்ன வாய்? என் வாயில இந்த ஒரு அசிங்கம் கூட பேச மாட்டேன். அப்பா அசிங்கம் பேச மாட்டாங்களா? ஆமா, அவங்க அசிங்கம் மாட்டாங்க, அசிங்கம் மட்டும் செய்வாங்க. குடும்ப குத்து வழக்குன்னா அது நான் மட்டும்தான். கொண்டு போய் இந்த குடும்பத்துல வச்சோம்னா குண்டியா தூக்கிற முடியும். நீங்க அப்படியே கொண்டு தம்பி. ஆமா சொல்லுங்க தம்பி. அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே பார்வை தெரியாது. சத்தியமா அந்த ஒத்த கண்ணு சொல்லிட்டேன், பச்சை லைட்டு அடிக்காதீங்க. பாவம் ஏற்கனவே அரை பார்வையத்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அரவிந்த் ஆஸ்பத்திரில இருந்து. சொல்லிட்டேம்மா. நானா குருட்டு முண்டையா? ஒத்துக்கிட்டா சரி, வெளியில சொல்லப்படாதுல. அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு எல்லா கண்ணுமே எனக்கு நல்ல கண்ணு தான். ஆமா, இங்க என்ன பண்றீங்க? இதுல ஆடி போய் வியாபாரம் பார்த்துக்கிட்டு. என்ன வியாபாரம்? மாம்பழம். என்ன வியாபாரம்? மாம்பழ வியாபாரமா? பரவாயில்லையே. ஆனா ஊரை இப்படிலாம் ஏமாத்துறவாரு. ஏங்க, எனக்கு இந்த பொய் சொல்றது, ஃப்ராடு பண்றது, ஏமாத்துறது எனக்கு பிடிக்காத விஷயம். எனக்கு இந்த கோயில்ல திருவிழா நடத்தும் பொழுது இந்த மேஜிக்கெல்லாம் காட்டுவாங்க, பார்த்திருக்கியா? ஆமா, அந்த வேலை பாக்குறவன் நானு. அதுவா நீங்க? அதுக்காக ஊர்க்காரங்க பூரா என்னை கூட்டிட்டு வந்தது. அப்படியா? உங்களுக்கு மேஜிக் என்ன பிடிக்குமா? மேஜிக் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். ஓ, சின்ன வயசுல இருந்து பிடிக்குமா? இப்ப மேஜிக் காட்டுறேன். யாராவது ஒரு சின்ன பையன் மட்டும் வாங்கப்பா மேடைக்கு. ஏ மொட்டை நீ வாங்க. சும்மா வாடா 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 வாடா, சும்மா வாங்கடா. ஏய் நீ வாங்கடா தங்கம். ஏய் என்னடா பயந்து ஓடுற? வாடா சின்ன பையல. தம்பி ஓடியா? ஒரு சின்ன பையன் யாராவது வாங்க. சும்மா மேஜிக் தான் காட்ட போறேன், வாங்க. பயப்படாதீங்க. நல்ல பையன். பயப்படாம வரீங்களா? ஒரு காலத்துல எல்லாம் நான் தான் வருவேன். இப்போலாம் நான் கூப்பிடுறது இல்லப்பா. ஆத்தரி விஷப்பயலா இருக்கேன் நீங்க. வாங்க தங்க. இப்படி வாமா. இருங்க, தண்ணி குடிங்க. நீ நல்ல தண்ணி குடி. 1 மணி நேரம் கழிச்சு கூட வா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இவ்வளவு வச்சு ஓட்டிக்கிறேன். ஹலோ சொல்லுங்க. ஹலோ. அப்படி இருக்கணும்ல. நல்ல தைரியமா பேசுறேன், பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். என்னப்பா? பயப்படக்கூடாது. பயக்காரா சொல்லிட்டே இருக்க. கத்தி பயப்படுத்தாதீங்க. ஆமா, பயப்படுத்தக்கூடாது. ஏய் நம்ம தள்ளுமா. ஏய் இப்படி நீ பண்றதுனால பச்சை பிள்ளை ஒண்ணு பண்ண மாட்டான். பயப்படுற உனக்கு துணையா நான் நிக்கிறேன். என்ன பயலாத்தையும் பிடிக்குமா? நீ துணையா நிக்கல, அவன் ரொம்ப மோசமான லவர்க்கு திரும்பி கடிச்சு போடுவான். இங்கிட்டு வா. வேற புள்ள ரொம்ப பக்குவமா இருக்கியா? என்ன எலும்பு? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நல்ல சத்தமா பேசணும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆம்பளை புள்ள வீரியமா பேச வேணாமா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். டேய் தம்பி, சத்தம் போல இருக்கு. டேய் உன்ன மாதிரி அந்த அவனு ஆம்பளை பைய தானே, அவன் எப்படி பேசுறான்? ஏய் நான் பொம்பளை பிள்ளைப்பா. நீயா சொல்லிக்கிறதா பொம்பளை பொம்பளை? இவங்க அதை வச்சாவது பார்க்க நினைக்கிறாங்க. நீ அப்படி என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. இட்லி. இப்போ நான் என்ன பிய வதுன்னு? சாப்பாடு. நம்ம ஊர்ல சாப்பாடு சாம்பார் சாதம் ரசம்னு எப்படி சாப்பாடு போட்டாங்க? ஆமா, உங்க பேரு? கபிலன். கபிலன். அப்பா பேரு? கோதண்டராமன். 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 கோதண்டராமனா? அம்மா பேரு? பரமேஸ்வரி. அத்தடி டவுசர் பெரிய டவுசரா இருக்கேடா. நம்ம டவுசரோட மிஞ்சிருச்சே. உங்க டவுசரை கூட கழட்டி கொடுங்க. மிஞ்சிட்டா. ஆக இது பேண்டா மாதிரி அவனுக்கு. அவன் டவுசர் போட்டா நம்மளுக்கு ஒத்தாதே. சட்டி ஆயிரும். அம்மா பேர் என்ன சொன்னீங்க? பரமேஸ்வரி. பரமேஸ்வரி. நல்ல பேர். படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? செகண்ட். செகண்டா? அடுத்த வருஷம் தேர்ட். கைகுரா பரவாயில்ல. எப்பவே 1ஆம் கிளாஸ் படிக்கிறானே. மூதேவி அவன் 2ஆம் கிளாஸ் படிக்கிறேங்கறா. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமான்னு செக் பண்ணேன். அப்ப சமாளிக்கிற. 2ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. படிச்சு என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? நீ யோசிக்கிற? போலீஸ். போலீஸ். வெரி குட், வெரி நைஸ். இல்லை கை தட்டுங்க, நல்ல ஒரு விஷயம். படிச்சு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வரணும். நம்ம ஊர் தானே, நம்ம ஊருக்கு நீங்கள் பெருமை சேர்க்கணும். பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வந்ததுக்கு அப்புறம் இந்த பிள்ளைய முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளணும். என்ன இதுக்கு என்ன தள்ள? தப்பு பண்ணா போலீஸ்காரங்க அதே மாதிரி இவனு வெளியே விடக்கூடாது, ஜெயில உள்ளேயே குண்டர் சட்டத்தில் போட்டுறணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேர்த்தையும் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிரு. அது போதும் மாப்பிள்ள. இப்போ சொன்னீங்க பாருங்க, நான் வந்துருவேன்ல. ரிலீஸ் பண்ணேன் விளக்கு பிடிக்க. இப்போ நீங்கள் போலீஸாக வரணும் சரிங்களா? இப்போ அண்ணன் மேஜிக் பண்ண போகிறேன். மேஜிக் நான் பிடிக்கும்ல? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். பிடிக்கும். கையில் எத்தனை விரல் இருக்கு? 10. போய் சொல்லக்கூடாது. சாமி சத்தியமா 10 விரலா இருக்கு. எங்க என்ன வாப்பா? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 இருக்கா?
இப்போ இங்கிலீஷில் சொல்லுங்க. தெரியாதா? அட பாவி. இங்கிலீஷ் ஏய் அவன் ஏன் தெரியாதுங்கிறான். நான் தமிழை மட்டும்தான் பேசுவேன், இங்கிலீஷ்லாம் பேச மாட்டேன்னு சொல்றியா லூசு கழுத. ஓகேவா? இப்போ சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். இப்போ ஹிந்தியில சொல்லுங்க. அவருக்கு இங்கிலீஷே தெரியல, ஹிந்தி வேறயா? அதுவும் தெரியலையா? எங்க சின்ன பையல போட்டு பாடாப்படுத்துறீங்க? தெரிஞ்சுக்கணும். இவனையே இப்படி பாடாப்படுத்துறீங்களே. ஐயா மொழிகள் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. சரி. அண்ணன் சொல்லி தரேன். 1 2 3 4 5 6 7. அதுக்கப்புறம் நீயே தமிழ தான் சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு 5க்கு மேல தெரியாது. நீயும் பிராடு தானா? ஏற்படாது. இப்போ மியூசிக் பண்ணுவோமா? ஸ்டார்ட் மியூசிக். தம்பி உள்ள கையை விட்டு செக் பண்ணுங்க, ஏதாவது இருக்கா? உள்ள விடவா? உள்ள விட்டு செக் பண்ண சொன்னையா? எதுவுமே இல்லையா? அதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டேன். எங்கள் ஆளுகளை நான் கூப்பிட்டுருவேன், யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால தான் கூட்டத்திலேருந்து உங்களை கூப்பிட்டது. இதை பார்க்கும்போது டீப்பை மாதிரியே தெரியும். தாய்மார்கள் யாரும் டீப்பைன்னு நினச்சிடாதீங்க. இது மேஜிக் பை எதுவுமே கிடையாதுல்ல. கையிடுமா, நல்ல பிள்ளைய கெடுத்து போடாதீங்க. இப்படி கெடுக்கிறனால தான் பிள்ளைய பூரா கெட்டு போகிறாங்க. என்ன சீயே, உன் புருஷன் அங்கே இருக்காரு, அங்கே போய் பேசிப்போ. பத்தியா? ஒன்றும் கிடையாது, வெறும் போய் தானே. யாராவது நண்பர்கள் கர்ச்சிப்பு இருந்தா கொடுங்க, கை குட்ட முகம் துடைக்கிறதுக்கு வச்சிருப்பீங்களே, துண்டு வேணா கர்ச்சிப்பு இருந்தா கொடுங்க. இல்லைன்னா ஜட்டியை கூட கழட்டி கொடுங்க, துவைச்சு கொடுத்து. இந்த இருக்குல்ல, என்கிட்ட வச்சிட்டே இப்படி கேட்கலாமா? இது யார்கிட்ட வாங்கின? ஏங்க சிப்பு யார்கிட்ட வாங்கின? உண்மையை சொல்லு. அப்படி சொல்லு, பிராடுத்தனம் பண்ணாத. தம்பிட்ட கொடு. பாரு, அவன் பயந்துக்கிட்டு குஞ்சுக்கிட்டே கையை வச்சிருக்கான் பாரு. கடிச்சாலும் கடிச்சு கரிச்சிப்ப விரிங்க, கரிச்சிப்ப விரிங்க, நல்ல விரிங்க, உதருங்க, நல்ல உதருங்க. நீ புள்ளைய பயன்படுத்தி விடாதா புளிச்சாப்பல. அண்ணே சும்மாவே பயந்து போயிருக்கான். அப்படியே நீ நொட்டாத அவனை. இப்ப அண்ணன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். என்னப்பா? கருப்பா இருந்தா என்ன துணி? கருப்பு துணி. நல்ல வேகமா. கருப்பா இருந்தா கருப்பு துணி. வெள்ளையா இருந்தா வெள்ளை துணி. பச்சையா இருந்தா பச்சை துணி. மஞ்சளா இருந்தா மஞ்சள் துணி. சிவப்பா இருந்தா சிவப்பு துணி. ப்ளூவா இருந்தா ப்ளூ துணி. யார பத்திரா? வேண்டாம், பப்பன போய் புளுத்துனீங்கறியாடா? புளுத்துனீங்கற ஊதா துணின்னு சொல்லணும். இருங்க, அந்த சின்ன பையன் கேக்குறானே, நீங்க நிக்கிறீங்க. ப்ளூ துணின்னு சொல்லக்கூடாது, ஊதா துணி சொல்லணும். ப்ளஸ் துணி. நல்ல கசக்கி உள்ள போடுங்க. நினைச்சுக்க. கசக்கிட்டியா? போட்டீங்களா? இப்ப சாமியை கும்பிடுங்க. ஆண்டவா, சாமி கும்பிடுறா. ஆண்டவா, நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாள் எனக்கு ஒரு ஆசை. நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். கிடைச்சதை இந்த அக்காட்ட கொடுக்கணும். கிடைச்சதை இந்த அக்காட்ட கொடுக்கணும். சாமியை நல்லா வேண்டிக்கோ. தாயே பத்திரகாளி 11 காளி எச்சிக்கலை பிசாசு நாதாரி முண்டை ரத்த காட்டேரி ரத்த பிச்சு உள்ள கை விட்டுறா தம்பி. நீ ஆசைப்பட்டது கிடைக்கும். மந்திர கல்யாணமே ரொம்பரா சாமியை கும்பிட்டுறா. அது அப்புறம் சைஸ் கரெக்டா எடுத்திருக்க. நீ நினைத்து திடீர பேரும் சார், நீ இதத்தான் நினைச்சு எடுத்தியா? என்ன தள்ளிக்கமா? என்னது எங்க நல்லா காமிங்க. இங்க பாருப்பா, கர்ச்சிப்பை போட்டு இதை எடுக்கிறியா? ஐயா யாருக்கு இது? என்ன இந்த பிள்ளைக்கு? சத்தியமா என்ன விட்டு நான் நம்ப மாட்டேன். ஏமா வேணும்னா அது வேணும்னா நீ வேணா இத கூட ட்ரை பண்ணுவேன். ஆத்தடி எத்தன் தண்டி. ஏய் தம்பி, ஐயோ, யார்கிட்ட கர்ச்சிப்பு வாங்கின? பெட்டி காட்டு வாங்கினியா ஒருத்த வாங்கினியா? அக்கட்டையை கொடுத்துரு. ஏங்க பெட்டிக்கார, எப்ப அருண் கர்ச்சிப்பு யாருது? அந்த பிள்ளது உங்கது இல்லையா? நோ, கேட்கப்படாது, கேட்கப்படாது. அவ தான் கொடுத்தா. கேட்க மாட்டேன். சரி, தம்பி உள்ள போறா. கேட்க மாட்டேன். உள்ள போடுங்க. எப்போ கொடுத்த? இதத்தான் நினைச்சியாடா? ஏண்டி நீ பாடியெல்லாம் போட மாட்டியாடி? கருமத்தை. சை, சாமியை கும்பிடு. ஆண்டவா, நான் கேட்டது வேற, நான் கேட்டது வேற, வந்தது வேற. வந்தது வேற. அவட்ட கர்ச்சிப்பு கொடுக்கணும். அந்த அக்கட்ட கர்ச்சி கொடுக்கணும். கொடுத்துருமா? கொடுக்கணும். எடுங்க. ஏட்றா. கொடுங்க. ஓகேவா? பிடிக்கவா மாப்பிள்ள, பிடிக்கவா? இருக்குங்க. இப்போ தம்பியை வந்து நான் பொம்பளை பிள்ளைய மாற்ற போகிறேன். சோற கை தட்டுங்க. நல்லா பயப்புறா? ஏன்டா
பயமா இருக்கா? சரி நீ போய் உட்காரு. இப்போ ஒண்ணுமில்ல. இப்போ இந்த பிள்ளைய நான் ஆம்பளை பிள்ளைய மாத்த போறேன். சும்மாவே தான் ஆம்பளை பிள்ளைதான். அப்படியா? நான் நம்ப மாட்டேன். பாத்தியாரே பிடிங்க. இப்போ பிடிக்கவா? மலைக்கல மலை அம்மா மலையை அடிச்சு போட நிமிஷமா அம்மா. முன் ஜென்மத்துல நானும் மிருதகாரன்னு தவுள் வாசிக்கிறவங்களா பிறந்திருப்போம் போல. ஏன் மாப்பிள தனித்தனியா போடுறீங்களா? முதல்ல யாரு போடுற? ஓ போடுங்க, யாராச்சும் ஒரு ஆள் போடுங்க. போறேன். ஆனா மாப்பிள நீங்க நல்லா இருக்கணும். நல்லா தான் இருப்பேன். என் வயிற்றுச்சு உங்களுக்கு கேட்கும். கோயில்ல போய் கூட மண்ணா அடிச்சு ஊத்திட்டு அதுக்கு நான் என்ன செய்ய? சரியா? பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிச்சாங்கன்னு எங்க அப்பா எடுத்து கோமனை தவிர்த்த நேரம் அப்படி. ஐயா நல்ல ஆடியா? உன் தலையெழுத்து அப்படி. ஆமா, உங்களுக்கு என்ன மாமா? உங்களுக்கு திறமை இருக்கு, நல்லா சாப்பிடுங்க. ஓகேடா மாப்பிள. ஏறாத மலை மேல யாராவது இதுல ஒரு விஷயத்தை பாத்தீங்களா? என்னப்பு? அந்த ஆளு சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க சாப்பிடணும் இவர் சாப்பிடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறேன். நான் யாரையும் நினைக்கலையா. ஆனா இன்னொன்னு கூட எவனும் சாப்பிட போறேன். எனக்கு எதுக்கு? நாங்கெல்லாம் சைவம். இழந்த வலுத்திருக்கு இழந்த வலுத்திருக்கு. ஊடனா யாரு? அது நான் தான்டா. இழந்த படுத்திருக்கு இழந்த படுத்திருக்கு. நான் ஏறி நான் மட்டும் ஏறி நானும் ஊட ஏறி செருப்பாலாடு. நான் கொல்லிக்கட்டையோட வருவேன். மரத்தை பூரா வெட்டி விட்டுறேன். எதுல ஏறிங்க நானும் பாக்குறேன். உழப்பட்டுமா இளவாழ கண்டுகளா எலும்பு சம்பளங்களா அடி மாமங்குளத்து சில மேல மயிர் கொடுங்க வந்தவளா. உண்மை உண்மை உண்மை. மயிலோரத்த சின்னவளா பறகில நாயிருந்து பாடுகுரல் கேட்கலையா பாடுகுரல் கேட்கலையா. அருண் பாடு குரல் உனக்கு கேட்கலையா? பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் பாட்டு சத்தம். பாட்டு சத்தம் கேட்கலையா? பாட்டு சத்தம் கேட்கலையா? பாட்டு சத்தம். வாங்கி புள்ள கனகத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி. அவ எப்படி ஆடுறா அதே மாதிரி கனகத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி. பாப்பா என்ன ரெண்டே ஸ்டெப்ல முடிஞ்சு? எப்ப 10 தடவை 100 தடவை செஞ்சாலும் அதுதான். இல்ல இல்ல மூளை இருந்தாவே ஆட முடியும். நான் கேட்கிறேன், அதாவது ஒரு தடவை செஞ்சாலும் கனகத்த மீன் கனகத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி.
தானே அவங்க அக்கால இருக்கிற கொக்கா பெரிய ஏடா பியூட்டிஃபுல். ஓகே, காலத்தை நேரத்தை அனுசரிக்கணுமா இல்லையா? நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நம்ம தொழில் பண்ணும் பொழுது மக்கள் ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்கு, உசுரை கொடுத்து ஆடிக்கிட்டு இருப்போம். அப்போ யாரோ இருந்துருச்சு, போதும் உள்ள போய்ட்டு அடுத்தால வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம செஞ்சது வீணாக போயிடும், பண்ணியும் புண்ணியம்லாம் போயிடும். அதனால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னால் பேசுகிற அந்த விஷயம் அப்படி அருகிலும் சொன்ன மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலி சொல்கிறீங்க பாருங்க, இருக்கணும் இல்லையா? இருக்கும் இல்லையா? வாட நல்லா அருங்க, நல்லாவே பாருங்க. பேசுவான். அலப்படாது தம்பி, அலப்படாது. இல்ல இல்ல, ஆனந்த கண்ணீர். ஓ, ஏன்னு கேளுங்க. எப்போ என்ன பண்ண போறீங்க? காதல் பண்ண போறேன். எங்களை பிடிச்ச கிரக என்னையோட விலக போகுதுன்னு சந்தோஷத்துல. ஆனா நாசமா போறவங்களா? ஆனா இன்னொன்னு, நீங்க லவ் பண்ண போறீங்க. ஆமாங்க. நீங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் தானே அது நல்ல கிரகமா கிட்டதான் தெரியும். இவங்க சொல்றாங்கன்னா நல்ல ஹலோ ஹலோ, உங்களுக்கு வேணும்னா நீங்க மட்டும் போங்க, எங்களை அவங்க ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பிள்ளை நல்ல தம்பி, நான் லவ் பண்ணவா இல்லை வேணாமா? லவ் பண்றீங்களா? வேதனையா இருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிக்கீங்க. லவ் பண்ற நேரத்துல நோய் ஒரு நாள் பண்ணுங்க. சரி சரிங்களா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சிந்து, நாங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றோம்? சிந்து, எஸ் சொல்லுங்க. நீங்க இதுக்கு முன்னால யாரையாவது பண்ணிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல காதல் கல்யாணம்? சீர காதல்னால என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப யாருமே லைசென்ஸ் போடல? என்ன சார் லைசென்ஸ்? இல்ல, உங்களுக்கு இன்னும் இந்த வண்டிக்கு லைசென்ஸ் கொடுக்கல. எனக்கு காதல்னால எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பச்சை குழந்தைடா. அந்த ஆத்தா உண்மையான இருங்க. சாமி துரியான சாமி தானே? ஆமாமா சொல்லி தொலைக்கடா. துரியான சாமி தானே? காலையில கோயில போய் சூடம் பொருத்தி நீ சத்தியம் பண்ற, 500 எனக்கு காதலே தெரியாதுன்னு சொல்லி நீ சத்தியம் பண்ற. உங்க மேல சத்தியமா காதல் உதிச்சன் வையே சத்தியமா சாணி தள்ளிவோம் பாத்துக்க. தரிச்சு போகும் தப்பு. அப்புறம் என்ன ஏமால சத்தியம் பண்றாளா? இவளுக்கு அருணமா மேல சத்தியமா இந்த காதல்னால எனக்கு என்ன? அப்பா அங்க வந்தீங்க, காதல் உங்களுக்கு தெரியாது. எனக்கு காதல் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு. நான் சொல்லி தரேன் அதுதான் எப்படி இருக்கும்னு. அடே பொண்ணுமணி, ஒண்ணும் தெரியாத பாப்பா. ஒரு மணி போட்டாலா டாப்பா? 12:45 போட்டிருப்பாளே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அங்க இருந்தது நான் தானே. பாடல் ஒன்று ராகம் ஒன்று
மார்பிளாடும் மாலை நானே பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும் போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும் பாடல் ஒன்று ராகம் ஒன்று. இதான் உங்க காதலா? உங்களை பார்த்து நீ எனக்கு ஒரு காதல் வந்துருச்சு. எனக்கு எப்படிப்பட்ட காதல் எடுத்துறேன். மாப்பிள்ள கம்மியாக கொடுங்க, தண்ணி குடிக்க. இதெல்லாம் தண்ணி குடிக்க மாட்டீங்களா? தண்ணி குடி. பூஜை கேட்ட போவது நேத்து தானே போத்தது போத்தது யாரது பார்த்தது பூஜை கேட்ட போவது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரது பார்த்தது மேல போட்ட தாவணி சேலையாகி போனது சேலை எடுத்து விடுவது வேலையாகி போகுது. கொக்கி ஒண்ணு கொக்கி போடுது. பூஜை கேட்ட போவது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரது பார்த்தது. பாவாடை கட்டையில பார்த்தேனே மச்சான் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். நோகாம வாக்கு புட்டா வேற மிச்சான் கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சொச்சம். வச்சு வெள்ள பீச்சுல ஆள தூக்குற கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேட்கிறேன். என்ன பார்த்து என்ன கேட்டு மாலை நேரம் ஓடி போச்சு மாலை வந்து மாத்து பூஜை கேத்த பூவிது பூத்தத யாரது ஊரில் ஒன்னை பத்தி வருவாயாவில்லை. தாய் வார்த்த பொம்பளைக்கு போதாத புள்ள தஞ்சாடு போல ஒரு பாசை இல்லை. சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுற கொட்டி போட முடிக்குத்தான் சீப்பு தேடுற என்ன பார்த்து என்ன கேட்டு ஏமாத்துனே. மாலை நேரம் ஓடி போச்சு மாலை வந்து மாத்து பூஜை கேத்த பூவிது தானே பூத்தது பூத்தத யாரது மேல பார்த்த போட்டதாவணி சேலையாகி போனது சேலை இழுத்து விடுவதும் சேலையாகி போனது கொக்கி முள்ளு கொக்கி போடுது ஓய். லால 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 லா லால 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 லா லால 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 லா லால லா அன்பே, ஆரோக்கியரே என் அருமை காதலியே, 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் உன்னை நான் திருமணம் கொள்வேன். கண்ணே, கட்டி கரும்பே, என் கண்ணின் மணியே. யாரும் வர மாட்டேங்கிறாங்களே. என்னப்பா